மகாபெரிவா திருவடிகளே சரணம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொல்ல முடியாத குறைகள் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இல்லை இந்த வழிபாடு பண்ண அந்த வழிபாடு பண்ண எனக்கு எதுவுமே கிடைக்கிற மாதிரி இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஒரு வரப்பிரசாதமாக என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணதையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மகானுடைய நாமம், அவ்வளோதான். 2 நெல்லிக்காய். இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி நான் சொல்ல வச்சுருக்காரு, அதுவே நமக்கு கிஃப்ட்டு தான். யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவண்ணாமலையில் அவங்களுடைய ஜீவசமாதி இருக்குது. அவங்க எவ்வளோ பேருக்கு அருள் புரிந்தாங்க அப்படிங்கிறதெல்லாமும் நிறைய பேர் படிச்சிருப்போம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, ஒரு வாசகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ விரதம் இருக்க வேணாம், நீ தவம் பண்ண வேணாம், நீ ப்ரேயர் பண்ண வேண்டாம், குருவுடைய நாமத்தை மட்டும் சொல்லு, என்னுடைய பேரை மட்டும் கூட நீ சொல்லு. ஒரு மகானை குருவாக எடுத்துக்கோ, அவங்களுடைய நாமத்தை மட்டும் சொல்லு. இது நான் பெரியவா சொல்லுவேன், வள்ளலார் எல்லாரையுமே நான் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற படேசாமி கோயில் எல்லாரையுமே நான் வழிபடுவேன். யோகிராம் சுரத்குமார்து நான் ஃபோட்டோ கிடையாது எங்கள் வீட்டில். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாமே எனக்கு நம்பிக்கை துரோகம். கூடவே எங்கள் அம்மாவுக்கு உடம்பும் சரியில்லை. எல்லா பிரச்சனையும் சேர்ந்து என்னை ஒரு சேர பிடிச்சி அழுத்தி எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து நான் வெளியில் வரவே முடியல. எனக்கு அழுக என்னால் தாங்க முடியாத அளவுக்கு நான் அழுதேன்னா பார்த்துக்கோங்களேன். அழுது கொட்டி தீர்த்துட்டு எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகத்துக்கு வந்தது இவருடைய பெயர். ஒன்றும் பண்ணல, நான் ஒரு 108 முறை சொன்னேன் அவருடைய பேரை, சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். தூக்கம் இல்லாத அடுத்த பிரச்சனை. ஆனால் என்னையும் மீறி என்னுடைய மனது தெளிவாச்சு. எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது நான் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருந்தேன். எனக்குள்ளே இருந்த அப்படிப்பட்ட அழுத்தம் எங்கே போச்சுன்னு தெரியல. உண்மையாலுமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் அது வரைக்கும் அவருடைய நாமத்தை சொன்னது கிடையாது. முதல் முறை நான் சொன்ன போதே எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மிகப்பெரிய ரிலீஃப் கிடச்சிது. அது எல்லாருக்குமே நான் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், யோகிராம் சுரத்குமார்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் ஓம் சொல்ல வேணாம், போற்றி சொல்ல வேணாம், சரணம் சொல்ல வேணாம். அவருடைய நாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. நீங்கள் நம்பிக்கையே இல்லாமல் கூட நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இவருக்கு எப்போ உகந்ததாக செய்கிறாங்கன்னா, மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் செய்கிறாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் திருவண்ணாமலை போய் பாருங்கள், இல்லை மெட்ராஸில் கூட அவருடைய கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை கூட தேடி போய் பாருங்கள். இல்லைனா நெட்டில் டவுன்லோட் பண்ணி அவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு கூட நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அது கூட வேணாம், நீங்கள் அவரை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு அவருடைய பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனபாரம் இறங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். அதுக்கு நானே சாட்சி. நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.